சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு அட்டகாசமான டெக்னாலஜி. துணிப்பை கொடுக்குற வெண்டிங் மெஷின், ஏடிஎம்ல போய் காசு வாங்குவோமோ அதே போல இது வந்து கிளாத் வெண்டிங் மெஷின் அப்படின்வாங்க. இதுல வந்து 10 ரூபாய் காயினோ இல்லாட்டி நோட்டோ போட்ட யூபிஐ பேமெண்ட் அவைலபிளா இருக்கு. அது பே பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு துணிப்பை வரும். ஸோ இந்த மெஷினை வைக்கிற நோக்கம் என்னன்னா வந்து நிறைய மார்க்கெட் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமா இருக்கு. நமக்கு 2019 இருந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போதுல இருந்து மாநகராட்சி சார்பா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் பேன் பண்றதுக்கும். அதே போல ஆல்டர்னேட் அந்த பிளாஸ்டிக் மாற்றாக இந்த மாதிரி துணிப்பை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில வந்து இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மெஷின் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தானியங்கி துணிப்பை வழங்கக்கூடிய இயந்திரத்தை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் தொடங்கி வச்சிருக்காரு. முதல் முறையா சென்னையில திருவொற்றியூர்ல தொடங்கப்பட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டே பிளாஸ்டிக் பைகளுக்கு தமிழகத்துல தடை விதிக்கப்பட்டாலுமே அங்கங்க பிளாஸ்டிக் பைகளுடைய புழக்கம் இருந்துட்டேதான் இருக்கு. இதை தவிர்க்கணும்னா மாற்று பைகள் வரணும். அதுக்காக தான் இப்போ துணிப்பைய மக்கள் எளிதா பெரும் வகையில தமிழக அரசு இந்த மாதிரியான புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில சென்னை மாநகராட்சி சார்பில் பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல ஏடிஎம் இயந்திரம் மாதிரி ஒரு இயந்திரத்தை அறிமுகப்படுத்திருக்கு. இதுல யூபிஐ ஸ்கேனர் இருக்கு. 10 ரூபாய் நோட்டு போடலாம் அல்லது 10 ரூபாய் காயின் போட்டோம்னா நமக்கு ஒரு துணி பைய கொடுக்குது. இந்த மாதிரி சென்னையில அடுத்தடுத்த இடங்கள்ல தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரத்தை வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.